வணக்கம் குமார், என்ன ரொம்ப பிஸியா? ஓ சரவணா, வாப்பா, ரொம்ப நாளாச்சு பார்த்து. எப்படி இருக்க? போப்பா, ஒன்றும் நிலமை ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைப்பா. ஏன்பா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, வெயிட்டு வேறு ஏறிக்கிட்டே போகுது. பிபி, சுகரு, கொலஸ்ட்ராலு ஒன்றும் குறைய மாட்டேங்குது. நானும் வாக்கிங் போயிட்டு தான் இருக்கேன், ஒன்றும் குறைய மாட்டேங்குதுப்பா. டயட்டிங் ஏதாவது பண்ணலாமே நீ? போப்பா, நீ வேற எல்லா டயட்டிங்கும் செஞ்சு பார்த்துட்டேன்ப்பா. கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய மாதிரியே ஆகிடுதுப்பா. இப்போ புதுசாக ஒரு டயட்டிங் மெத்தட் வந்துருக்குப்பா, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்லிட்டு. அதை செஞ்சால் வெயிட் குறையுது, பிபி குறையுது, கொலஸ்ட்ராலாம் நல்லா ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்களே, அது வேணால் செஞ்சு பாரு. அப்படியா? என்னது புதுசாக ஏதோ இருக்குது? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுப்பா. நானும் யூடியூப்பில் தான்ப்பா பார்த்தேன், அதை உனக்கும் ஃபார்வர்ட் பண்ணுறேன், நீயும் பாரு. வணக்கம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அதாவது டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங், இது தமிழில் இடைப்பட்ட விரத முறை, அப்படி இல்லாட்டி குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் பிளான் பண்ணி சாப்பிட்ற உணவு முறைன்னு சொல்லலாம். எனக்கு விரதம் சொல்கிறத விட குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிட்ற உணவு முறைன்னு சொல்கிறது ரொம்ப சரியாக படுது. ஸோ விரதம் இருக்கிறது நம்ம கலாச்சாரத்தில் புதுசு இல்லை. ஆயிரம் வருஷமாக நம்ம விரதம் இருந்துட்டு தான் இருக்கோம். ஆனால் இப்போ தான் விரதம் இருக்கிற நாளில் கூட ஃபாஸ்டிங் டயட்னு ஒன்று கண்டுபிடிச்சி அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் கடந்த சில வருடங்களாக ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது, நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இது சிம்பிள். மற்ற டயட்டிங் பிளானோட கம்பேர் பண்ணும்போது சிம்பிள், புரிஞ்சுக்கிறது ஈஸி, ஃபாலோ பண்ணுறது சுலபம். அதுக்கப்புறம் இது ஃப்ளெக்சிபிள். மற்ற டயட்டிங் பிளான் மாதிரி இல்லாமல் வெஜிடேரியனாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணலாம், நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணலாம், வேகன் டயட் எடுத்துருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணலாம். மூணாவது, இது ஹெல்த்தியர் கம்பேர் டு மற்ற டயட்டிங் பிளான் மாதிரி எதுவும் ஹெல்த் ரிஸ்க்ஸ் இல்லை, எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் இந்த டயட்டில் இல்லை. இப்போ இருக்கிற மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. உடல் பருமன் அதிகமாகிறது, சின்ன வயசுலேயே பிபி வருது, சுகர் வருது, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், இதய நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இந்த எல்லா ப்ராப்ளத்தையும் பெட்டர் ஆக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எக்ஸசைஸும் கூட சேர்த்து செஞ்சால் இந்த எல்லா ப்ராப்ளமுமே சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள், ஸ்டடீஸும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸை பார்க்கலாம் வாங்க. என்னோடய பேர் டாக்டர் புதன் ராஜரத்னம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ இருக்கிற உணவு முறையில் என்ன தப்பு? இப்போ நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோம், அதுவும் இல்லாமல் ஆரோக்கியம் இல்லாத உணவு. 3 வேளை டைம் பார்த்து பசிக்குதோ இல்லையா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அதுக்கு நடுவில் ஸ்நாக்ஸ் வேறு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் அன்ஹெல்த்தி, ஹைலி ரீஃபைண்ட் கார்போஹைட்ரேட்ஸ். அதுக்கப்புறம் நடுவில் சாப்பிட்ற ஸ்நாக்ஸும் அன்ஹெல்த்தி, சிப்ஸு, பஜ்ஜி, பக்கோடா, வடை இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். ஈவன் நான் தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட டிவி பார்த்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். தூங்கி எந்திரிச்ச உடனே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றோம். நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். ஆக்டிவிட்டீஸும் ரொம்ப கம்மி, எக்ஸசைஸும் யாரும் செய்கிறதே இல்லை. இதனால் என்ன ஆகுதுன்னா, நாள் ஃபுல்லாக பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அந்த குளுக்கோஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்சுலின் செக்ரீட் ஆகி அதை ட்ரை பண்ணுது. எக்ஸஸ் குளுக்கோஸை கிளைக்கோஜன் அப்புறம் ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிருது. ஸோ இதனால் உடல் பருமன் அதிகமாகுது. இரண்டாவது, நாள் ஃபுல்லாக இன்சுலின் லெவல் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறதுனால அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, அதாவது இந்த இன்சுலின் சொல்கிறத செல்ஸு சரியாக கேட்காம போயிடுது. இதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இதுதான் இந்த எல்லா ப்ராப்ளத்துக்கும் மூல காரணம். உடல் பருமன் அதிகமாகிறது, சின்ன வயசுலேயே சுகர் வர்றது, பிபி வர்றது, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் வர்றது, இதய நோய்கள் வர்றது, இது எல்லாத்துக்குமே இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒரு முக்கியமான காரணம். இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எக்ஸாக்டாக அந்த ப்ராப்ளத்தை அட்ரெஸ் பண்ணுது. ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னா என்ன? ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தேர்ந்தெடுத்து அதை ஈட்டிங் விண்டோன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் மட்டும் சாப்பிட்ணும், மற்ற நேரத்தில் சாப்பிடாமல் இருக்கணும். இதுக்கு பேர் தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் மோஸ்ட் காமன் 16/8, அதாவது 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கணும், 8 ஹவர்ஸ் ஈட்டிங் விண்டோவில் 2 முறை சாப்பிட்ணும். இதுதான் மோஸ்ட் காமன். மற்றபடி ஆல்டர்னேட் டே ஃபாஸ்டிங், அதாவது ஒரு நாள் சாப்பிட்றது, இன்னொரு நாள் விரதம் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் 5 நாள் சாப்பிட்றது, மீதி 2 நாள் விரதம் இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. எல்லாத்தையும் சொல்லி நான் குழப்ப விரும்பலை. மோஸ்ட் காமன், மோஸ்ட் சென்சிபிள் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த 16/8, அதாவது ஒரு நாளைக்கு 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்கிறது. அந்த 8 ஹவர்ஸ் ஈட்டிங் விண்டோவில் மட்டும் சாப்பிட்றது. இதை பற்றி மட்டும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இந்த 16/8 இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை நீங்கள் 2 விதமாக செய்யலாம். உங்கள் லைஃப் ஸ்டைல், உங்கள் ஆக்டிவிட்டீஸை பொறுத்து நான் சொல்கிற 2 பிளானில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மொதல் பிளான், காலையில் 10 அல்லது 11 மணிக்கு உங்களுக்கு சாப்பாடு.
அதுக்கப்புறம் இரண்டாவது சாப்பாடு சாயந்தரம் 6 அல்லது 7 மணிக்கு. அதாவது இந்த 8 மணி நேரம் ஈட்டிங் விண்டோவில் 2 தடவை நீங்கள் சாப்பிட்லாம். நடுவில் வேறு எந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங் வந்து சாயந்தரம் 6 அல்லது 7 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 10 அல்லது 11 மணி வரையும் அந்த ஃபாஸ்டிங் விண்டோ, அதுலேயும் எதுவும் சாப்பிடக்கூடாது. இந்த ஃபாஸ்டிங் விண்டோவில் என்ன அலோடு அப்படின்னா, தண்ணி குடிக்கலாம், பிளாக் டீ, பிளாக் காஃபி, சுகர் இல்லாமல், மில்க் இல்லாமல் சாப்பிட்லாம். வேறு எந்த உணவும் இதில் சேர்த்திக்கூடாது. இந்த 16/8 இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இரண்டாவது முறை, அதாவது முதல் முறை எனக்கு ஒத்து வராது, நான் சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கெலாம் என்னால் டின்னர் சாப்பிட முடியாது, 8 மணி 9 மணி ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சாக்கல, நீங்கள் இந்த டின்னரை வந்து 8 அல்லது 9 மணிக்கு நீங்கள் சாப்பிட்லாம். அதுலேருந்து 16 ஹவர்ஸ் கால்குலேட் பண்ணிங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் வந்து முதல் சாப்பாடு காலையில் 12 அல்லது 1 மணிக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இரவு சாப்பாடு 8 அல்லது 9 மணிக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நீங்கள் சாப்பிட்ட உடனே பெட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அட்லீஸ்ட் 2 அல்லது 3 மணி நேரம் வந்து நம்ம சாப்பிட்டதுக்கும் தூங்குறதுக்கும் நடுவில் கேப் இருக்கிறது நல்லது. சப்போஸ் இதை தவிர்க்க முடியலன்னா, நீங்கள் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் வாக்கிங் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற குளுக்கோஸ் லெவல் குறையும், இன்சுலின் லெவலும் குறையும். ஏன் இந்த 16/8 இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரொம்ப ஃபேமஸ், நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, நானும் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கல, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றது நல்லது. அதே மாதிரி காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்றது நல்லது. ஸோ நைட்டு நம்ம தூங்குகிற டைம்லேருந்து காலையில் ஒரு 3 அல்லது 4 மணி நேரம், தூங்குறதுக்கு முன்னாடி 3 அல்லது 4 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாக்கல பர்ஃபெக்டாக இந்த பிளான் வந்து ஃபிட் ஆகுது. ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் செய்யும் போது நம்ம கவனிக்க வேண்டியவைகள்: 1, நம்ம விரதம் இருக்கிறோன்னு நினச்சிட்டு அந்த சாப்பிட்ற டைமில் முதல்ல சாப்பிட்றத விட ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஆக்சுவலி நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தா முதல்ல சாப்பிட்ட இந்த கலோரிஸை விட ஒரு 20 to 30% வந்து கலோரிஸ் கம்மியாக இருக்கிறது நல்லது. 2வது, அன்ஹெல்தி ஃபுட், அதாவது ப்ராசஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஹைலி ரீஃபைண்ட் கார்போஹைட்ரேட்ஸ், இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. 3வது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பேலன்ஸ்டு டயட்டாக, நம்ம வந்து எல்லா நியூட்ரியன்ஸும் நம்ம சாப்பாட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம 2 முறை தான் சாப்பிட்றோம், அதனால் எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்குதான்னு பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். அதாவது ஹோல் கிரைன்ஸ் வித் லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது நல்லது. அதாவது நம்ம ஒரு பவுல் வந்து ரைஸ் இல்லைனா வீட் சாப்பிட்டாக்கல, ஒரு பவுல் வெஜிடபிள், ஒரு பவுல் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் ஹெல்த்தியான ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டும் சேர்த்திக்கிறது முக்கியம். உதாரணத்துக்கு பாயில்டு எக்கு, சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி ஹெல்த்தியான லீன் ப்ரோட்டீன், ஹெல்த்தி ஃபேட்டையும் சேர்த்திக்கிறது நல்லது. இது வந்து 2 விதமாக உதவும். ஒன்று வந்து நம்ம சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும், சட்டேட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் பசி வர்றதை வந்து கொஞ்சம் தள்ளி போடும். அப்புறம் இந்த ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது நம்ம அடிக்வேட்டாக ஹைட்ரேட் ஆகிருக்குமான்னு பார்த்துக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு 2.5 லிட்டர்ஸ்லேருந்து 3 லிட்டர்ஸ் வரையும் தண்ணி குடிக்கணும். அப்புறம் இந்த ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது என்னென்ன செய்யக்கூடாது, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒன்லி தண்ணி குடிக்கலாம், டீ காஃபி, பிளாக் டீ, பிளாக் காஃபி குடிக்கலாம், அதுவும் சுகர் மில்க் இல்லாமல் குடிக்கணும். மற்ற வேறு எந்த ஸ்நாக்ஸுமே சாப்பிடக்கூடாது. ஹெல்த்தின்னு நினச்சிட்டு நம்ம வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டா என்ன ஆகும்னா, இன்சுலின் வந்து செக்ரீட் ஆகும். அது செக்ரீட் ஆகி நம்ம வந்து பாடியை வந்து கீட்டோன்ஸ், அதாவது ஃபேட்லேருந்து நம்ம எனர்ஜி வர மாதிரி வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அந்த முயற்சியை வந்து இது தடுத்துரும். 2வது, இன்சுலின் செக்ரீட் ஆனதுக்கப்புறம் பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் ரொம்ப கம்மியாகி பசி எடுக்க ஆரம்பிக்கும். நம்ம போட்ட பிளான் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும்போது நம்ம உடம்புக்குள்ளே என்ன நடக்குது, நம்ம நார்மலாக சாப்பிடும்போது உணவு வந்து வாயு வழியாக வயிற்றுக்கு போய் அங்கே பிரேக் டவுன் ஆகும். உதாரணத்துக்கு கார்போஹைட்ரேட்ஸ்லாம் பிரேக் டவுன் ஆகி குளுக்கோஸ் மாலிகுலாக மாற்றப்படும். அது வந்து வயிற்றில் குடல்லேருந்து அப்சர்வ் ஆகி பிளட்டில் போய் கலந்து பிளட்டு மூலமாக மற்ற உறுப்புங்களுக்கு போகும். அங்கே போய் இன்சுலினால் செல்லுக்கு உள்ளே போய் எனர்ஜியாக மாற்றப்பட்டு அந்த உறுப்புங்களுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கும். இதுதான் வந்து நம்ம சாப்பிட்ட உடனே நடக்கிறது. அந்த குளுக்கோஸ் வந்து எக்ஸஸாக இருந்தாக்கில் அது வந்து கிளைக்கோஜன் அப்படின்னு சொல்லிட்டு லிவரில் போய் ஸ்டோர் ஆகிடும். அதை விட அதிகமாக இன்னும் இருந்தாக்கில் அது வந்து அடிப்போஸ் டிஷ்யூவில் வந்து ஃபேட்டாக ஸ்டோர் ஆகிடும். சரி, நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது, ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்ன நடக்குது? சாப்பிடாமல் இருக்கும்போது அந்த பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் லெவலில் வந்து கிராஜுவலாக கம்மியாகும். அதுக்கப்புறம் லிவர்லேருந்து கிளைக்கோஜன் வந்து குளுக்கோஸை சப்ளை பண்ணும். அதை வந்து ஒரு 10 அல்லது 12 மணி நேரம் வந்து அந்த கிளைக்கோஜன் வந்து குளுக்கோஸ் சப்ளை பண்ணிகிட்ருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதனோட ஸ்டோர் வந்து டெப்ளீட் ஆகிடும், அது காலி ஆகிடும். அதுக்கப்புறம் பாடி வந்து அடிப்போஸ் டிஷ்யூ, அதாவது ஃபேட் டிஷ்யூலேருந்து ஃபேட்டி ஆசிட் வந்து லிவருக்கு வந்து அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து கீட்டோன்ஸாக மாற்றப்பட்டு
அதுலேருந்து எனர்ஜி வரும். இதுதான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கோட பேசிக் கான்செப்ட். அதாவது குளுக்கோஸ்லேருந்து எனர்ஜி வர்றதுக்கு பதிலாக ஃபேட்லேருந்து எனர்ஜி வர்ற மாதிரி நம்ம உடம்பை ட்ரெயின் பண்ணுறது தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இதனால் 2 பெரிய பெனிஃபிட் இருக்குது. ஒன்று, நம்ம பாடியில் இருக்கிற ஃபேட் லெவல் குறையும், அதனால் உடல் எடை குறையும், கொலஸ்ட்ரால்லாம் பெட்டர் ஆகும். 2வது, நம்ம குளுக்கோஸ் லெவல் வந்து உடம்புல குறைவாக இருக்கிறதுனால இன்சுலின் சர்ஜ், அதாவது உடம்புல இருக்கிற இன்சுலின் லெவலும் வந்து கம்மியாகும், இந்த சர்ஜ் கம்மியாகும். அதனால் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகமாகும். அதனால் ப்ரீ டயபெட்டிஸ் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மியாகும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் அந்த கண்ட்ரோல் வந்து பெட்டர் ஆகும். சரி, இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னால என்னென்ன பெனிஃபிட்டு? நம்பர் 1, உடல் பருமன், உடல் எடை குறையும். இதுக்கு வந்து 4 காரணங்கள் இருக்குது இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னால எப்படி உடல் எடை குறையுதுன்றதுக்கு. நம்பர் 1 வந்து கலோரி டெஃபிசிட். நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கிற கலோரிஸ் முதல்ல இருந்ததை விட இப்போ கம்மியாக இருக்கும். அதாவது 3 முறை சாப்பிட்டு இருந்தவங்க வந்து இப்போ 2 முறை தான் சாப்பிட்றோம். அதனால் அட்லீஸ்ட் 20 to 30% நம்ம வந்து கலோரிஸ் கம்மியாக சாப்பிடுவோம். அது வந்து முதல் காரணம், கலோரி டெஃபிசிட். 2வது காரணம் ஹார்மோன்ஸ். நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும்போது இன்சுலின் லெவல் குறையும், க்ரோத் ஹார்மோன், குளுக்கோகான் அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் லெவல் அதிகமாகும். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுக்கு உதவும். 3வது, நான் சொன்ன மாதிரி எனர்ஜி வந்து ஃபேட்லேருந்து வர்றதுனால இந்த ஃபேட் ஸ்டோர் கம்மியாகும், உடல் எடை குறையும். 4வது, இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் முதல்ல சொன்ன ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து மெட்டபாலிசத்தை அதிகம் பண்ணும். அதுவும் வந்து நம்ம கலோரி டெஃபிசிட் பண்ணுறதுக்கு உதவும். அதுவும் உடல் எடை குறைய முக்கியமான காரணம். 2வது பெனிஃபிட், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து பெட்டர் ஆகும், இன்சுலின் சென்சிட்டிவிட்டி நல்லாகும். இன்சுலின் லெவல் வந்து பாடியில் கம்மியாக இருக்கிறதுனால அதனோட சென்சிட்டிவிட்டி அதிகரிக்கும். அதனால் ப்ரீ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து நார்மல் ஆவாங்க. டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் பெட்டர் ஆகும். ஈவன் இது ரொம்ப நாள் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாக்கல டயபெட்டிஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. 3வது, பிளட் ப்ரெஷரும் பெட்டர் ஆகும். இன்சுலின் வந்து எப்படி பிளட் ப்ரெஷர் அதிகரிக்குதுன்னு சொல்லி நான் போன வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். அதை பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். ஸோ அந்த இன்சுலின் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகிறதுனால பிளட் ப்ரெஷரும் பெட்டர் ஆகும். 4வது, வயிற்று பகுதியில் இருக்கிற ஃபேட், அதாவது விசிரல் ஃபேட்டு குறையும். லிவரை சுற்றி இருக்கிற மற்ற உறுப்புங்களை சுற்றி இருக்கிற ஃபேட்டு லெவல் குறையும். ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த கம்மியாகும், ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 5வது, இதய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு குறையுது. பிளட் ப்ரெஷர் நல்லா ஆகுது, சுகர் வராமல் இருக்குது, கொலஸ்ட்ரால் லெவல்லாம் பெட்டர் ஆகுது. அதனால் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் கம்மியாகிறதுனால இதய நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு குறையுது. 6வது, இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஆட்டோஃபேஜி அப்படின்ற ப்ராசஸை வந்து என்கரேஜ் பண்ணது அதிகமாக்குது. ஆட்டோஃபேஜினா என்னென்னா, நம்ம செல்லுங்களுக்கு உள்ளே இருக்கிற டேமேஜ் ஆன வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வந்து அந்த செல்லே சாப்பிட்டு க்ளீன் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் ஆட்டோஃபேஜி. இது வந்து ரொம்ப பெனிஃபிஷியல். இந்த ப்ராசஸ் சரியாக நடக்கலைன்னா நிறைய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கேன்சர் உட்பட. இந்த ஃபாஸ்டிங் டியூரேஷன், அதாவது நம்ம 16 hours 20 hours அந்த மாதிரி டியூரேஷன் அதிகமாக இந்த ஆட்டோஃபேஜி ப்ராசஸ் வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, பெனிஃபிட்டும் ரொம்ப அதிகம். 7வது, இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், கிரானிக் இன்ஃப்ளமேஷன் இதெல்லாம் கம்மி பண்ணுது. அதனால் ஏஜிங் ப்ராசஸையும் ஸ்லோவாக்குது. 8வது, இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நிறைய மெட்டபாலிசத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துறதுனால, ஆட்டோஃபேஜி என்கரேஜ் பண்ணுறதுனால கேன்சர் வர்றதுக்கும் வாய்ப்புகள் கம்மி. அடுத்து, இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மூளையில் வந்து புதுசாக நிறைய நரம்பு செல்கள் உண்டாகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதாவது இது வந்து பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ரோபிக் ஃபேக்டர் அப்படின்ற கெமிக்கலை வந்து அதிகம் பண்ண உதவுது. அதனால் புதுசாக செல்ஸ் உண்டாகுது. அதனால் லேர்னிங், மெமரி, ஃபோக்கஸ் இது எல்லாமே பெட்டர் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஆட்டோஃபேஜின்ற ப்ராசஸ்னால டீஜெனரேட்டிவ் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிற அல்சைமர்ஸ், பார்க்கின்சன்ஸ் இதெல்லாம் வர்றதை வந்து இது தள்ளி போடுது. கடைசியாக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து நம்ம ஒழுங்காக ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணாக்கல நம்ம லைஃப் ஸ்பேன் அதிகமாகுது, ஹெல்த் ஸ்பேன் அதிகமாகுது. அதாவது ஆரோக்கியமாக ரொம்ப நாள் உயிர் வாழ்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரி, யாரெல்லாம் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் செய்யக்கூடாது? குழந்தைகள் செய்யக்கூடாது, டீனேஜ் வயதினர் செய்யக்கூடாது, 20 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க யாரும் அதை செய்யக்கூடாது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, மாசமாக இருக்கிறவங்க இந்த ஃபாஸ்டிங் செய்யக்கூடாது, பால் கொடுக்குற அம்மாக்கள் இதை செய்யக்கூடாது, அதுக்கப்புறம் ஈட்டிங் டிஸார்டர்ஸ், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை செய்யக்கூடாது, டயபெட்டிஸ் வந்து ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் மேலேயும் கீழேயும் போயிட்டு இருக்கிறவங்க வந்து அவங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் இதை பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் க்ரானிக் டிசீசஸ், ஹார்ட் டிசீஸ், கிட்னி டிசீஸ் இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து இதை செய்கிறதுக்கு முன்னாடி டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தான் செய்யணும். சரி, இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை எப்படி செய்ய ஆரம்பிக்கிறது? என்னோடய சஜஷன் என்னென்னா, முதல்ல வந்து 1 நாள் 2 நாள் செஞ்சு பாருங்கள். அதனோட டிஃபிகல்ட்டிஸ் என்ன, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ், எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரையும் செஞ்சால் உங்களுக்கு வசதியாக இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிக்கலாம். மேபி முதல்ல வந்து வாரத்துக்கு 2 நாள் 3 நாள், அதுக்கப்புறம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபாஸ்டிங் விண்டோவை வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணலாம். முதல்ல வந்து 12 hours ஃபாஸ்டிங்,
அதுக்கப்புறம் 13 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங், அப்புறம் 14, 15, 16 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணலாம். மெதுவாக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம பாடி சொல்கிறத வந்து நம்ம லிசன் பண்ணணும், கேட்கணும். ஏதாவது பிரச்சனைகள் வந்து அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு, அப்சர்வ் பண்ணிவிட்டு, அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் முன்னாடி போகணும். சரி, இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எவ்வளோ நாள் செய்யணும்? ஐடியலாக வந்து நம்ம இது வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணி தான் ஆரம்பிக்கணும். பட் பெனிஃபிட் தெரியறதுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு 60 நாளாவது ஆகும். அதாவது நம்ம குளுக்கோஸ்லேருந்து எனர்ஜி வர்றதை விட்டுட்டு நம்ம ஃபேட்லேருந்து எனர்ஜி வர்றதுக்கு நம்ம பாடியை ட்ரெயின் பண்ணுறதுக்கே வந்து 1 or 2 months ஆகும். வீடியோ எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது. ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது ஃப்ரூட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாமா? கண்டிப்பாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்ம எது சாப்பிட்டாலும் நம்ம பாடியில் இன்சுலின் செக்ரீட் ஆகும். அந்த இன்சுலின் செக்ரீட் ஆனால் நம்ம ஃபேட்டை வந்து எனர்ஜியாக மாற்ற ட்ரை பண்ணுற முயற்சிக்கு வந்து ப்ராப்ளம் வரும். அதுவும் இல்லாமல் இன்சுலின் செக்ரீட் ஆனதுக்கப்புறம் பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் வந்து ஃபர்தராக டவுன் ஆகி பசி அதிகமாகும். அதனால் ஹோல் பிளானே கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டீ காஃபியில் சுகர் போட்டு சாப்பிட்லாமா? சுகரு மில்க்லாம் போட்டு சாப்பிட்லாமா? இதையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. கிராஜுவலாக மேபி 10-15 டேஸில் சுகரை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் இல்லாமல் சாப்பிட்றது தான் நல்லது. மில்கையும் வந்து கிராஜுவலாக கம்மி பண்ணிவிட்டு மில்க் இல்லாமல் சாப்பிட்றது தான் நல்லது. ஏன்னா சுகர், மில்க் ரெண்டு இருந்தாலும் இன்சுலின் செக்ரீட் ஆகும். நான் முதல்ல சொன்னது மாதிரி 2 ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது நான் முதல்ல போன மாதிரி வாக்கிங்லாம் போகலாமா? எக்ஸசைஸ்லாம் செய்யலாமா? எல்லாமே செய்யலாம். பட் அந்த இனிஷியல் 2 மாதத்தில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது நல்லது. நம்ம அந்த இன்டென்சிட்டியை வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது. 2 மாதங்களுக்கு அப்புறம், அதாவது நம்ம பாடியை வந்து ஃபேட்லேருந்து எனர்ஜி வர்ற மாதிரி ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபுல் இன்டென்சிட்டியோடு பண்ணலாம். இட்லி சாப்பிட்லாமா? கண்டிப்பாக சாப்பிட்லாம். இட்லி சாப்பிட்றதுல எந்த தப்பும் கிடையாது. அளவு மட்டும் கம்மியாக சாப்பிட்றது பெட்டர். மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணிலாம் சாப்பிட்லாமா சார்? இதுவும் இட்லி மாதிரி தான், சாப்பிடலாம். அளவு மட்டும் குறைவாக சாப்பிட்றது நல்லது. இந்த பீஸா, பர்கர் இதெல்லாம் சாப்பிட்லாமா சார்? கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணணும். இது வந்து ஹைலி ரீஃபைன்டு, அன்ஹெல்த்தி. இந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது ரொம்ப பசி எடுத்தால் என்ன பண்ணுறது? கொஞ்ச நேரம் பொறுமையாக இருந்தாவே அந்த பசி அடங்கிடும். அப்படியும் ஏதாவது சாப்பிட்டே தான் ஆகணும் அப்படி இருந்தால் ஃபேட் அதிகமாக இருக்கிற உணவை சாப்பிட்லாம். அதாவது பாயில்டு எக்கோட மஞ்சள் கருவை சாப்பிட்லாம். அதனால் இன்சுலின் அவ்வளோவா செக்ரீட் ஆகாது. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.